ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் சிலப்பதிகாரத்தில் புருஷார்த்தங்களும் வேத நெறிகளும் உரை வழங்குபவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலைய இணை ஆராய்ச்சியாளர் டாக்டர் எஸ். அன்னபூர்ணா அவர்கள். சிலப்பதிகாரத்தில் புருஷார்த்தங்களும் வேத நெறிகளும். மனித குலம் தழைத்தோங்க மறைகள் கூறிய 4 நெறிகள் தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ என்பன அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லப்படுகின்றன. அதாவது மனிதன் அறத்தின் வழி, தர்மத்தின் வழி நின்று அர்த்தம் என்கிற பொருள் ஈட்டி, காமம் என்கிற இன்பத்தை துய்த்து இறுதியில் மோட்சம் என்கிற வீடு பேற்றை அடைய வேண்டும். அர்த்த என்கிற பொருள் மற்றும் காம என்கிற இன்பம் இவ்விரண்டும் தர்மத்தை தழுவியே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மோட்சம் என்கிற வீடு பேறு கிடைக்கும். இதையே சிலம்பின் கதையும் நமக்கு தெரிவிக்கிறது. வேதம் கூறும் தர்மம் என்பது இறை வழிபாட்டில் இருந்து துவங்குகிறது. கர்மபூமியான பாரத பூமியில் வேதம் காட்டிய வழியே பலராலும் பின்பற்றப்பட்டது. இறை வழிபாடு என்பது மக்களின் அன்றாட வாழ்வியல் செயல். சிலப்பதிகாரமும் இறை என்பதை உருவமாகவும் அருவமாகவும் சித்தரித்து இருக்கிறது. இதையே உபநிடதங்கள் சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம் என்கின்றன. பிருத்திவி, அப், தேஜு, வாயு, ஆகாசம் என்கின்ற பஞ்சபூதங்களான நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பன வழிபாட்டிற்கு உரியவையனாக இருந்தன. ரிக்வேதம் பிருத்திவி மாதரமிமாம் என்று நிலத்தை புகழ்கிறது. மழைக்கு காரணமான வருணனை போற்றுதலும் சூரியனை வழிபடுதலும் சிலப்பதிகாரத்தின் வாழ்த்து பாடலே தெரிவிக்கும். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்பது தொடங்கி 19 வரிகளில் பிரபஞ்சம் முழுவதையும் காட்டுகிறார் இளங்கோடிகள். ஞாயிறையும் மாமழையையும் தெய்வ சக்திகளாக போற்றுகிறார். சிலப்பதிகாரத்தில் காணப்படும் விழாக்களையும் கொண்டாட்டங்களையும் கவனித்தால் இளங்கோடிகள் வேத நெறியை மதித்து போற்றுபவர் என்பது தெள்ளத் தெளிவாகும். சித்திரை சித்திரை சேர்ந்தன என்பது சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி என்பதும், தேவர் கோமான் என்பதற்கு புராணங்களில் சொல்லப்பட்டது போன்ற முச்சுக்குந்தன் என்ற பெயரும் கிடைக்கிறது. ஆய்ச்சியர் குரவையில் இளங்கோடிகள் தரும் மாயவனின் மாயமும் மாயவனின் சீரும் என்பதில் வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி என்பது புராணத்தில் சொல்லப்படும் சாகர மதனம். மேலும் இங்கு கண்ணனை மட்டும் அன்றி திருமாலை பற்றியும் அவனது மற்ற அவதாரங்களான வாமன அவதாரம், ராம அவதாரமும் சொல்லப்படுகிறது. அதேபோல் கண்ணகி கோவலன் திருமணத்தில் சடங்குகள் நிகழ்ந்தன என்பதை மாமுறு பார்ப்பான் மறைவழி காட்டிட மணமக்கள் தீவலம் வந்தனர் என்பன தெய்வ மானுஷ விவாக முறையை குறிக்கிறது. சிலம்பில் பொருள், தர்மத்தின் பிறகு அர்த்தம் என்கிறதான பொருளை பற்றி பேசுகையில் இளங்கோடிகள் கண்ணகி மற்றும் கோவலன் வீட்டாரையும், கண்ணகியின் செல்வச் செழிப்பையும், கோவலனின் பொருள் ஈட்டும் திறமையையும் வெகுவாக விமர்சிக்கிறார். தான் அழித்த செல்வத்தை தானே மீண்டும் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் மதுரை வருகிறான் கோவலன். வாணிபனுக்கு உள்ள அனைத்து திறமைகளையும் கோவலனிடம் காட்டுகிறார் அடிகளார். அதேபோல் மதுரை காண்டத்திலும் ஊர்கான் காதையிலும் மதுரை நகருக்கு செல்லும் வரைபடத்தையே நமக்கு தந்துவிடுகிறார். மதுரையில் காமக்கிழத்தியர் வீதிகளில் துவங்கி நாடக கணிகையர் வீடு வீதி, அங்காடி வீதி, ரத்தன வீதி, பொன் வீதி, புடவை வீதி, மாளிகை வீதி என்ற பட்டியல் வால்மீகி ராமாயணத்தில் அயோத்தி மாநகரை உருவாக்கிய பொழுது கொடுத்த வர்ணனையை நினைவூட்டுகிறது. டவுன் பிளான் என்பதை முதலில் தசரதன் தான் துவக்கி வைத்தான் என்பார்கள் உரையாசிரியர்கள். அறந்தரு நெஞ்சின் அறவோர் பல்கிய புறஞ்சிறை மூதூராக மதுரையை காண்கின்றான் கோவலன். புருஷார்த்தங்களில்
இரண்டாவது புருஷார்த்தம் அர்த்த என்றால் இது தர்மத்தின் வழியாகவே ஈட்டப்பட வேண்டும் என்பது நமது சாத்திரங்களின் கருத்து. அடுத்து புருஷார்த்தங்களில் மூன்றாவதாக சொல்லப்படும் காம இன்பம் என்பது அடிகளார் கண்ணகி கோவலன் திருமண வாழ்க்கையில் தொடங்கி தர்மத்தின் வழியிலான இன்பத்தை கூறி ஊழ்வினையின் பயனாக மாதவியின் நடனத்தில் மனம் பறிகொடுத்து இன்பம் துய்த்தல் என்பது அறவழியில் இன்றி பிற வழியில் சென்றால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை அடிகளார் அழகாக விவரிக்கிறார். இந்த இடத்தில்தான் புருஷார்த்தங்கள் என்பன மட்டுமன்றி வேதத்தின் கர்ம பலன் வினைப்பயன் என்பதை இளங்கோ அடிகள் தெள்ளத் தெளிவாக காட்டுகிறார். சிலம்பின் முத்திர கொள்கைகளின் மூன்றாவதான ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதே சாத்திரங்கள் கூறும் கர்ம பலம். அவசியம் அனுபோக்தவ்யம் கிருதம் கர்ம சுபாசுபம் என்பது கூற்று. அதாவது அவரவர் வினையை அவரவர் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது. ஹரினாபி ஹரேனாபி பிரம்மனாபி சுரைரபி லலாட்ட லிகிதா ரேகா பரிமாக்கியம் ந சக்கியதே. அதாவது சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் கூட தம்முடைய தலை விதியை மாற்றிக்கொள்ள முடியாது என்பதான ஒரு செய்யுள். ஆக ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற சிலம்பின் முத்திரை கொள்கையில் ஒன்று கர்ம பலன். இந்த கர்ம பலன் கீதையில் பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா என்றதாக விரிவாக சொல்லப்படுகிறது. இந்த வினை பயனையே சிலப்பதிகாரம் முழுவதும் காண்கிறோம். மாதவி, கோவலன், கண்ணகி பாத்திரங்கள் யாவும் வெவ்வேறு முன் நிகழ்வுகளின் பலன் என்று விவரிக்கிறார் அடிகள். ஊர்வசி அகத்தியரின் சாபத்தால் பூவுலகில் வந்து பிறந்தாள் மாதவியாக. இந்திரன் மகன் ஜெயந்தன் விந்திய மலையில் மூங்கிலாக பிறந்து தலைக்கோலாக மாதவியினிடம் சேர்ந்தான். கோவலன் நீலி தந்த சாபத்தினால் பிறந்தவன். முற்பிறப்பில் கபிலபுரத்தில் பரதன் என்னும் பெயருடன் பிறந்தான். அவ்வூர் அரசனிடம் அலுவல் புரிந்து வந்தான். சங்கமன் என்பானை அரசனிடம் அழைத்துச் சென்று இவன் ஒற்றன் என்று குற்றஞ்சாட்டி அவனுக்கு மரண தண்டனையை கிடைக்கச் செய்தான். இதை அறிந்த அவனது மனைவி நீலி, எமக்கு இத்தகைய கொடுமையை செய்தவர் எம்மை போன்றே பெரும் துயரம் அடைவராக என்று சபித்துவிட்டு மலை உச்சியிலிருந்து உருண்டு விழுந்து இறந்தாள். அந்த நீலி கொடுத்த சாபத்தினால் கோவலனும் கண்ணகியும் இப்பிறவியில் துன்பம் அடைந்தார்கள் என்று மதுராபதி தேவி கண்ணகிக்கு விளக்குகிறாள். வினைப்பயனால் விளையும் விளைவுகளை பற்றி சொல்லுங்கால் இளங்கோ கவுந்தியடிகளின் வழியாக கோவலனுக்கு தரும் ஆறுதல் வார்த்தைகளில் இருந்து நாம் இளங்கோவிற்கு வேத புராண இதிகாசங்களில் இருந்த ஆழமான அறிவை அறியலாம். ஒருவர் முற்பிறவிகளில் செய்யும் நல்வினை மற்றும் தீவினைகளின் பலனாக கிடைக்கும் இன்ப துன்பங்களே மனிதனை ஆட்டி படைக்கின்றன என்றும், தன் தந்தை தசரதனின் சொல்லை காப்பதற்காக கானகம் சென்ற ராமன் தன் மனைவியை பிரிந்து வருந்திய கதை உனக்கு தெரியாதா என்று ராமகாதையை மேற்கோள் காட்டுவதிலும் இருந்து அக்காலத்தில் இராமாயணம் பாரதம் முழுவதும் பரவி இருந்தது என்று தெரிகிறது. மேலும் மகாபாரதத்தில் சொல்லப்படும் நலனின் கதையையும் எடுத்துக்காட்டாக கவுந்தியடிகள் கூறுவதில் இருந்து மகாபாரதமும் அக்காலத்தில் யாவரும் அறிந்திருந்தனர் என்பதும், தமிழில் நலவென்ப வருவதற்கு முன்பே தமிழ் மக்களிடம் நலதமயந்தி கதை பிரசித்தி பெற்று இருந்தது என்பதும் தெரிகிறது. இவ்வாறாக தர்மமும் அர்த்தமும் சிலப்பதிகாரத்தில் முழுவதுமாக நிறைந்திருக்கிறது. அடுத்து மோட்சம் என்கிற வீடு பேற்றை பற்றி பேசுங்கால் மாடலன் சேரனுக்கு தரும் அறிவுரை முழுவதும் உபநிடதங்கள் கூறும் தத்துவங்கள். யாக்கை நிலையாமை வேள்வி செய்க என்பன. ஆயினும் அரசனுக்கு யாக்கை நிலையாமையை வேள்வியின் சிறப்புகளை உணர்த்துவதற்காக அவர் மேற்கொண்டதை பகவத்கீதையின் இந்த ஸ்லோகம் விளக்குகிறது. கர்மஜம் புத்தியுக்தாகி பலம் தியக்த்வா மனீஷினஹா ஜன்மபந்த வினிர்முக்தாக பஜம் கச்சந்தி அநாமயம். அதாவது புத்தியுக்தாக அறிவு கூர்மையுடன் உள்ளவர்கள் பலம் தியக்த்வா வினைப்பயனை விடுத்து தியாகம் செய்து ஜென்மபந்த வினுர்முக்தாக மற்ற தர்மங்களையும் தியாகம் செய்து அநாமயம் பதம் கச்சந்தி வீடு பேற்றை அடைகிறார்கள் என்பது. இதை மாடலன் கூறும்போது, மன்னர் மன்னா,
வையகத்து ஆளும் நினக்கு 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டன. இன்னமும் அறக்கல வேள்வி செய்யாது தொடர்ந்து மரக்கல வேள்வியையே செய்து வருகின்றனை. நின் முன்னோர்களான மறைந்துவிட்ட சேர மன்னர்களை கொஞ்சம் நினைவு கூர்ந்து பார் என்று கூறி நான்மறையாளனான பாலை கௌதமர் தன்னை பற்றி பாடிய செய்யுளை ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக அப்புலவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அறக்கல வேள்வி செய்து அவனை உடம்போடு மேலுலகத்திற்கு அனுப்பினான் ஒரு சேர மன்னன். சதுக்க பூதங்களை தனது வஞ்சிக்கு தருவித்து மதுவினை கொல்லும் சோமயாகத்தை செய்தான் வேறொரு சேர மன்னன். இவ்வாறாக சேர மன்னர்களின் செய்கைகளை கூறுவதன் மூலம் அந்நாளில் அரசர்கள் வேதமுறைப்படி யக்ஞயாகங்களை அதாவது வேள்விகளை செய்தனர் என்பதை அடிகளார் நமக்கு உணர்த்துகிறார். சிலம்பின் வழி நமக்கு கிடைக்கும் மற்றொரு முக்கியமான செய்தி, கோவலன் வடமொழி அறிந்திருந்தான். இவ்வாறாக சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் சாத்தனாரிடம் கண்ணகியின் கதை அறிந்ததால் இந்நூலை இயற்றவில்லை. செங்குட்டுவனுக்கும் இளங்கோவிற்கும் குறவர் சொல்லி செய்தியை சாத்தனாருக்கும் நூல் எழுதும் எண்ணம் இல்லை. செங்குட்டுவன் பத்தினி புகழை இமயம் வரை பரப்பி அங்கிருந்து கல்லெடுத்து வந்தான். கண்ணகிக்கு கல்லெடுப்பு, கோட்டம் அமைப்பு, விழா எடுப்பு முதலிய சிறப்புகளுக்கு பின்னரே நூல் இயற்ற தொடங்கினார். இதை ஆதி காவியமான இராமாயணத்துடன் ஒப்பிட்டால் இராமாயண காவியத்திலும் வால்மீகி நாரதரிடம் 16 குணங்கள் பொருந்திய நன்மகன் யார் என்று கேட்டதற்கு நாரதர் ராமனின் குணங்களையும் அவனது வரலாற்றையும் விளக்குகிறார். ராமகாதையை கேட்டு குணக்குன்றான ராமனை காப்பியத்தின் நாயகனாகச் செய்தார் வால்மீகி. இளங்கோடிகள் கதையை கேட்டு அவளின் பெருமையை மேன்மையை பலரும் உணர்ந்து போற்றுவதை அறிந்து சிலப்பதிகாரம் இயற்றினார். இறுதியாக இளங்கோடிகள் மக்களுக்கு இடும் வேண்டுகோளை ஒவ்வொருவரும் கற்று தெளிதல் வேண்டும். வள்ளுவரின் குரலை போற்றுவது போல் இவ்வரிகளை நெஞ்சில் ஏற்று நினைவில் கொண்டு வாழ வேண்டும். ஏனெனில் இவ்வரிகள் அனைத்தும் வேதத்தில் சொல்லப்பட்ட அதே தர்ம நெறிகள். இவ்வரிகளை ஒரு இனத்திற்கென்றோ ஒரு குலத்திற்கென்றோ ஓரிடத்திற்கென்றோ சொல்லப்பட்டதாக கருதக்கூடாது. எவ்வாறு வேதங்கள் உலக பொதுமறையாக இருக்கின்றனவோ அதேபோல் இங்கு காணப்படும் இந்த வரிகள் மானுடத்திற்காக ஒவ்வொரு மனிதனும் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக விடுக்கும் வேண்டுகோள் இது. பரிவும் இடுக்கணும் பாங்குற நீங்குமின் தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின் பொய்யுரை அஞ்சுமின் புறஞ்சோர் போற்றுமின் ஊனுன் துறமின் உயிர்கொலை நீங்குமின் தானம் செய்மின் தவம்பல தாங்குமின் செய்நன்றி கொல்லன்மின் தீ நட்பிகழ்மின் பொய்க்கறி போகன்மின் பொருண்மொழி நீங்கன்மின் அறவோர் அவைக்களம் அகலாது அணுகுமின். இவை அனைத்தும் பொய்யுரை அஞ்சுமின் சத்தியம் வத தர்மம் செர ஊனுன் துறமின் உயிர்கொலை நீங்குமின் அஹிம்சா பரமோ தர்மஹா தானம் செய்மின் தானம் போகநாசோ ஸ்திஸ்ரோகதயோ பவந்தி வித்தஸ்ய யோ ந தாதி யோ ந புங்க்தே தஸ்ய திருத்தீயா கதிர் பவதி என்பது ஒரு சுபாஷிதம். அதாவது தானம் போகோ நாசகா, தானம் என்பது தனிப்பட்ட மனிதனின் சுகத்திற்காக அல்ல. வித்தஸ்ய போகஹா நாஸ்தி, பணம் என்பது தனி மனிதனின் சுகத்திற்கானது அல்ல. யோ ந ததாதி ந புங்க்தே, யார் ஒருவன் மற்றவருக்கு கொடுக்காமல் தான் மட்டுமே துய்க்க நினைக்கிறானோ அவன் திருத்தியாகதிர் பவதி, அவன் நரகத்திற்கு செல்வான் என்று வேதத்தின் மூலமாக நமக்கு சுபாஷிதங்கள் கூறுகின்றன. ஆக இங்கு அடிகளார் கூறும் ஒவ்வொரு வரியும் வேத தர்மத்தை நமக்கு தமிழில் கொடுத்துள்ளன. வேத தர்மம் என்பது மனித வாழ்வை மேம்படுத்த உதவுவது. அதை அறிந்து கற்று கேட்டு உய்வோமாக. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது சிலப்பதிகாரத்தில் புருஷார்த்தங்களும் வேத நெறிகளும். உரை வழங்கியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலைய இணை ஆராய்ச்சியாளர் டாக்டர் எஸ் அன்னபூர்ணா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.